ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 27/1/2024க்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சில க்ளூ நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கு பெய்ட்ஸ்களை உருவாக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படல, எனக்கு வந்து எவ்ரி ட்ரா வந்து ப்ரிடிக்ஷன் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரி ட்ரா டோட்டோக்கும் சரி ஃபோர்டிங் சரி நம்ம ப்ரிடிக்ஷன் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து போன ட்ரா ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது புதன்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் 24/1/2024க்கு. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே ஒரே மாதிரியான பேர்ஸுகள் கிடச்சிருக்கிறதுனால அதை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கு 40 நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஸோ அது என்ன பெயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான பெயர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமாக ரெண்டு போர்டில் இருக்குது நண்பா. அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 1634 இருக்குது, ரெண்டாவது ப்ரைஸில் வந்து 5936 இருக்குது, மூணாவது ப்ரைஸில் வந்து 3965 இருக்குது. இதில் காமனாக உள்ள நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு 936 இருக்குது நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் தான் 396 இருக்குது. இது ரெண்டுமே ஒரே மாதிரியான பெய்ட்ஸ் நண்பா. ஸோ இந்த பெய்ட்ஸை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான 40 நம்பர்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். அதோட சேர்த்து இதில் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 936ஓட இதோட எக்ஸ்ட்ராவாக உள்ள நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 இருக்குது நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு 5 இருக்குது. 936 ஸோ 5 மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்த 5ஐ நம்ம இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த 1634 இருக்குது தெரியுமா, இந்த நம்பரை அந்த 5ஓட தான் சுற்ற போகிறோம். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம G1 படி நம்ம இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். G1 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 1634 × 5 கிடச்சிருக்கு. ஸோ இந்த நம்பரை நம்ம 4Dக்கு மாற்றணும். அதாவது இதிலேருந்து ஒரு நம்பரை தூக்கிட்டு நம்ம இந்த 5ஐ வச்சு நம்ம நம்பர்ஸை உருவாக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1635 1645 1345 6345 நம்ம இந்த நம்பரை வந்து இங்கே நம்ம 4Dயாக பிரிச்சிருக்கோம் நண்பா. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு 4D நம்பர். ஸோ இது நம்மளுடைய 4D கெஸ்ஸிங் நம்பர். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 1 படி நம்மளுக்கு இதில் 4 நம்பர் கிடச்சிருக்கு. 1 2 3 4. ஓகே, 4 நம்பர்ஸ் நம்மளுக்கு இந்த ரிமைனிங்கில் இருக்கிற இந்த நம்பரை வச்சு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து இருக்கிற நம்பரை எடுப்போம். 936 வந்து காமனாக இருக்குல்ல, அதை நம்ம G2 படி அடுத்த செட்டுக்கு இறக்குவோம். G2 936 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு நண்பா. இது நம்மளுடைய R. இப்போ இந்த 936ஓட காமனாக உள்ள நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 936 சம்மந்தப்பட்ட பெய்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 0266 இருக்குது, இது வேண்டாம். 0406 இது வேண்டாம். 4692 இது வேண்டாம். 1821 இது வேண்டாம். 5066 இது தேவையில்லை. 5851 இது நம்மளுக்கு தேவையில்லை. 6417 இது தேவையில்லை. 6245 இதுவும் தேவையில்லை. 7478 இதுவும் தேவையில்லை. 6493 இந்த நம்பர் நம்மளுக்கு தேவை. இதை நம்ம தனியாக ஒதுக்கிக்கலாம். அதுக்கடுத்து 0033 இது இல்லை. 2512 இதுவும் இல்லை. 5627 இதுவும் தேவையில்லை. 3254 இதுவும் தேவையில்லை. 6527 இதுவும் தேவையில்லை. 6775 இதுவும் தேவையில்லை. 6962 ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. 6906 இது நம்மளுக்கு தேவையில்லை. 7351 இதுவும் தேவையில்லை. 8791 இது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரே ஒரு நம்பர் நம்மளுடைய அந்த
936 கிடச்சிருக்கு நண்பா. 4 மட்டும் இதில் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஏறி இருக்குது. அடிஷ்னலாக 4 மட்டும் இதில் நம்மளுக்கு பெய்ஸாக மாறி இருக்குது 6936. ஸோ இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த 936 இருக்குல்ல, இதை நம்ம வந்து டபுள்ஸாக மாற்ற போகிறோம் நண்பா. ஸோ அதுதான் இந்த ட்ராவுக்கான 4D நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 9936 9336 அதோட 9366 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு 4D நம்பர். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் நம்பர். அப்புறம் எதுக்கு இங்கே இந்த 4 மார்க் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த 936 இருக்குல்ல, இந்த 936 தான் நம்மளுக்கு 3 செட்டுகள் வந்திருக்கு. அது என்னென்ன செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள் 936, இந்த இடத்துல 5, இந்த இடத்துலையும் 5. ஸோ இங்கே நம்மளுக்கு 4 ஆட் ஆகிருக்கு. ஸோ இது இந்த செகண்ட் தேர்டு ஒரே மாதிரியான செட்டு தான். அதனால் இந்த 4 நம்ம இங்கே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சிங்கிள் எடுக்கலாம். ஸோ வந்துட்டதுனால நம்ம டபுளை மட்டும் கையில் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் G1 G2 இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ரா அதாவது இன்றைக்கி நம்மளுடைய இந்த சாட்டர்டே 27/1/2024 கெஸ்ஸிங் இந்த நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை குறைச்சி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம் நண்பா. ஸோ மெத்தட் படி தான் நம்ம எடுப்போம். எதுவுமே தனிப்பட்டு கொண்டு வரது கிடையாது. ஸோ மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ஹிட் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் சரி. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. ஜாயின் பட்டன் அல்லது ஜாயின் பட்டன் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவரி ட்ரா ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமன் நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மேக்னமும் அதே தான் கொடுத்துருக்கோம். மேக்னத்துலேயும் ஒரே மாதிரியான காமன் நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு காமன் நம்பர் இருக்கிறனால இந்த மாதிரி பெயர்ஸ்களை உருவாக்க முடியும் நண்பா. இது வந்து நம்மளுடைய அனுபவத்திலேருந்து உருவாக்கப்பட்ட கெஸ்ஸிங் நம்பர்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே மாதிரி பெயர்ஸ்கள் கிடைக்கும்போது அடுத்தடுத்த ட்ராக்களில் அது வந்து டபுளில் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே சிங்கிளில் நம்மளுக்கு இறங்கியிருக்கு. மொத்தமாக 3 நம்பர்ஸ் இறங்கியிருக்கு. இது 3மே நம்மளுக்கு ஏற்கனவே சிங்கிளில் வந்துட்டதுனால இதை நம்ம அழிச்சிடலாம். ஸோ மறுபடியும் அதுலேருந்து அதே செட்டு இறங்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனால் டபுளில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம டபுள் செட்டை கீழே கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை 27/1/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நண்பா. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.